பொருத்தத்தை, அவர்களுடைய விருப்பத்தை, அவர்கள் ஷாப்படி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக. சர்க்கார் எப்போ நம்ம மீது ராசி ஆவாங்க, அவங்க எந்த அல்லாஹ்வையும் ரசூலையும் காட்டி தந்தார்களோ அந்த அல்லாஹ்வையும் ரசூலையும் ஷேஃபில் நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான், அவர்களில் பார்த்து அனுபவிக்கும் போதுதான் ஷேஃப் ராசி ஆவாங்க. எந்த தாலிமாத்தை நமக்கு கொடுத்தாங்களோ, அல்லாஹ்வை இலாவாக்கி கொடுத்தாங்களோ, நம்முடைய உள்ளங்கள்ல இன்னைக்கு ஒரு நிம்மதி, ஒரு அமைதி இருக்குன்னு சொன்னா அது சேஷநாயகம் போட்ட பிச்சை தான். அவங்க தாலிமாத்துல எந்த பெரிய முசீபத் வந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார் சொல்றாங்க, யசோபா அதம் கா கோயி வசன் நஹி. உண்மையிலே அவங்க உணர்ந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு, அதனுடைய மசாவை நாம இன்னும் அனுபவிக்கல. ஆனா உண்மையில் அவங்க சொல்லும் போது யசோபா அதம், இது எல்லாம் வெறும் அதம்பா, வெறும் தோற்றம் தான், இந்த தோற்றங்களுக்கு எந்த வசனும் இல்லை அப்படின்னு சொல்லி சிருஷ்டிகள் மீது உள்ள அச்சத்தையும் ஆதரவையும் நம்முடைய சேஷநாயகம் நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுக்கலன்னு சொன்னா எப்படி பரிதமிச்சு போயிருப்போம். வரும்போது பார்த்துக்கிட்டு இருந்த சில பேர் நிக்கிறாங்க இந்த வாசல்ல, கியூ கட்டி நிக்கிறாங்க. ஒரு நாள் கூட நீ கியூ கட்டி நிக்க வைக்கல. எப்ப வேணாலும் உன்னை தரிசிக்கிறதுக்கும், உன்னை பார்ப்பதற்கும், உன்னை அனுபவிப்பதற்கும் எவ்வளோ ஈஸியான வசாயங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஒவ்வொரு சிருஷ்டியிலும் சேஷநாயகம் எனக்கு காட்டி கொடுத்தாங்க. ஒவ்வொரு பார்வையிலும், ஒவ்வொரு நசரிலும் எந்த நிஸ்பத்தி, எந்த மூலமாக நமக்கு எந்த தேவை பூர்த்தி ஆனாலும் கோயில் வாசம் எந்த தேவை எங்கே பூர்த்தி ஆனாலும் அந்த நிஸ்பத்தில் இருந்து உன் தேவையை நான் தான் பூர்த்தி செய்கிறேன். இந்த பைத்தில் கூட கலிமிஷா சர்க்கார் சொல்லுவாங்க, அதாவது இந்த துனியாவில் நீ ஒவ்வொருத்தரையாக நேசிக்கிட்டு ஒன்றையா தேடிக்கிட்டே அலையிறப்பா, இதெல்லாம் உன்னை விட்டு தூரமாகிவிடும். ஆனால் உன்னுடைய பிடரி நரம்பை விட்ட உன்னை சமீபமாக இருக்கிறானே, அவன் உன்னை விட்டு நீக்கிடுவானா? ஒவ்வொரு வினாடியும் உன் கூட இருந்து உன் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறானே. மஜ்லிஸில் ஷார்ஜாவில் ஒரு புள்ள பேசும்போது சொன்னார், அல்லாஹ் தாலா தேவையை பூர்த்தி செய்கிறான்னு சொன்னால், மூச்சு போயிட்டுருக்குது, வந்துக்கிட்டு இருக்குது, ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்குறோம், ஆக்சிஜனை நாம் தேடி தேடி போய் சுவாசிக்கிற மாதிரி என்னைக்கு அல்லாஹ் வச்சான்னு கேட்டார். அல்லாஹ் அக்பர். நமக்கு தெரியுதானா நம்ம எதை சுவாசிக்கிறோம், எது ஆக்சிஜன் நமக்கு தெரியுமா, எது கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தெரியுமா? எந்தெந்த நிஸ்பத்துகள்லேருந்து அல்லாஹ் ஆக்சிஜனை வெளியாக்குறான்? மரத்துலேருந்து வெளியாகுது, நீர்லேருந்து வெளியாகுது, சில வசாயல்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான், அதன் மூலமாக ஆக்சிஜன் வெளியாகுது. ஆனால் நாம் தேடி தேடி போய் எங்கே போய் சுவாசிக்கிற மாதிரி என்னைக்கு வச்சான்? கொரோனாவில் ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே, சிலிண்டரை கிடைக்காமல் எவ்வளோ பேர் எவ்வளோ வருத்தப்பட்டாங்க, எவ்வளோ சிரமப்பட்டாங்க, எவ்வளோ பேர் இறக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டுச்சு. அவங்களுடைய மௌத்து இருந்துச்சு, அதனால் அவங்க இறந்தாங்க. இது ஜஸ்ட் நிஸ்பத்து தான். ஆனால் அல்லாஹ் தான் யுஹி. சஜ்ஜாத் அக்பலா அன்னைக்கு கூட சொல்லி காட்டினாங்க, யுஹி வ யுமீத். அல்லாஹ் தான் வாழ வச்சாலும் அவன் தான் வாழ வைக்கணும். யாருக்கு மௌத்து வாக்கையாகணுமோ அந்த நேரம் வந்தால் அவர்களுடைய மௌத்தும் அல்லாஹ் தான் அதை கொண்டு அவர்களுடைய ரூஹ கைப்பற்றுறான். பவாசித்தையே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் யுஹி வ யுமீத் அல்லாஹ் தான். அப்போ அந்த ஆக்சிஜன் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு சிலிண்டரை நம்ம முதுகுலேயே சுமந்து கொண்டே போகணும்னு சொன்னால் நம்முடைய ஹாலத் எப்படி இருக்கும்? பல பேர் பார்க்குறோம், இந்த டீப் டைவ் போகிறாங்களே, அவங்களாம் ஒரு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா சீக்கு நடுவில், கடலுக்கு நடுவில் அங்கே ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காதுங்கிறதுக்காக முதுகில் சுமந்துக்கிட்டே போகிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்சிஜனை நாம் சுமந்து கொண்டே செல்ல வேண்டும் அப்படின்னு ஆக்கியிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய ஹாலத் எப்படி இருக்கும்? அந்த ஆக்சிஜனை எவ்வளோ கம்மியாக இருக்கா, கரெக்டாக இருக்குதா, லெவல் கரெக்டாக இருக்கா, நம்ம போகிற வரைக்கும் தாக்குமா? பெட்ரோல் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போகிறதுக்கு முன்னாடி வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணுறோமா போல, அந்த மாதிரி ஆக்சிஜனை நீ செக் பண்ணுற மாதிரி ஆக்கி வச்சுருந்தா என்ன ஹாலாக இருக்கும்? அல்லாஹு தாலா அப்படியெல்லாம் நமக்கு சிரமமே கொடுக்கல. எவ்வளோ கரீமான ரப்பாக இருக்கிறான். நம்ம கூட இருந்து ஒவ்வொரு வினாடியும் ஆக்சிஜன் எதுன்னு நமக்கு தெரியாது,
காற்றில், ஆனால் ஆக்சிஜனை சுவாசிக்க வைக்கிறான். நம்ம வெளியே விடுறது கார்பன் டை ஆக்சைடுனா முன்னாடி இருக்க காற்று அந்த கார்பன் டை ஆக்சைடாக தானே இருக்கும். எப்படி நாம் ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம்னு யோசிச்சு பார்த்தா ஹைரானாக இருக்குது. அல்லாஹ் எப்படி சுவாசிக்க வைக்கிறான், எப்படி அதை மாற்றுறான், தஜல்லியை எப்படி மாற்றுறான் அல்லாஹ். நமக்கு தேவையானதை அல்லாஹ் இன்டேக் பண்ண வைக்கிறானே, எதை தேவையில்லையோ அதை அவுட் பண்ண வைக்கிறானே. யார் செய்கிற வேலை? யாராவது நமக்கு இதை செய்ய வைக்க முடியுமா? எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் மூச்சு திணறல் ஏற்படுது, ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிறாங்க. இவ்வளோ நேரம் இந்த சிரமம் ஏற்படுவதற்கு முன்னால் இந்த 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 நிஸ்பத்து தேவைப்படலையே, தானாக அல்லாஹ் சுவாசிக்க வச்சானே. இப்போ எப்படி மாறுச்சு, தஜல்லி எப்படி மாறுச்சு, அல்லாஹ் அதை காட்டுறான். இது உன் சுயம் அல்ல, உனக்கு நான் பிச்சை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு வினாடியும் நீ சிந்தனையே இல்லாமல் நம்ம மூச்சு போகிற மாதிரி வச்சுருக்கிறான், நம்ம மூச்சு திறக்கிற இழுக்கிற மாதிரி வச்சுருக்கிறான், மூச்சை விடுற மாதிரி வச்சுருக்கான். அதனால தான் ஷேகுமார்கள் நமக்கு அதிலேயே அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லான்னு ஜிக்ர் செய்ய வச்சாங்க. நம்ம சர்க்கார் அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹு அல்லாஹ் ஜிக்ரு தான் தரீகத்தில் முரீதாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அதை யார் செய்யலையோ அவங்க நாக்கிசான முரீதுன்னு சொன்னாங்க. முரீது இல்லை கிரீதுன்னு ஒரு கேட்டகிரியை ஓப்பன் பண்ணி சர்க்கார் முரீது இல்லை வாசலை விட்டு வெளியே போகணும் துரத்தலை. அப்பவும் சர்க்கார் முரீது இல்லை கிரீதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஜிக்ரு செய்ய வச்ச காரணம் என்ன? ஒவ்வொரு வினாடியும் ஏன்னா நம்ம கை வேலைகளில் இருக்கலாம், நம்முடைய சிந்தனை வேற எங்கடா இருக்கலாம், ஆனால் கல்பு அல்லாஹ் சதாவும் அல்லாஹ் ஜிக்ரு செஞ்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அன்ஃபுஸில் அல்லாஹ் ஆஃபாக்கில் அல்லாஹ். அன்ஃபுஸிலேருந்து உன் தேவையை பூர்த்தி செய்கிறவனும் அல்லாஹ் தான், ஆஃபாக்கிலேருந்து உன் தேவையை பூர்த்தி செய்கிறவனும் அல்லாஹ் நீ தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறேன்னு பார்க்க வச்சாங்களே. ஒவ்வொரு வினாடியும் தாலிமாத்தை கொடுத்து நம்ம ஷேഖநாயகம் நமக்கு செஞ்ச மாதிரி மெஹனத்து. அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கைகளில் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை வச்சே நமக்கு அல்லாஹை நெருக்கமாக்கி கொடுத்தாங்க. எதில் நாம் அல்லாஹை பார்க்க முடியாமல் இருக்குது? நீங்கள் கையை எடுத்தால் ஹதீஸில் பார்த்தா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு கவலம் எடுத்து வாயில் வச்சுட்டு ரப்பனா லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர், ரப்பனா லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர். சர்க்கார் கேட்பாங்க, எங்கள் கையை மேலே தூக்கி வானத்தை பார்த்து ரப்பனா லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர் சொன்னாங்களா? இல்லை, எந்த ஹிசாவை அல்லாஹ் பிச்சை கொடுத்தானோ அதை பார்த்தே சொன்னாங்க, மொலா இந்த நிஸ்பத்தில் என் தேவை நீதான் பூர்த்தி செய்கிற, ரப்பனா லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர். இதை கொடுத்தவனும் நீதான், இதை உட்கொள்ள வைப்பவனும் நீதான். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் கடைசி காலத்தில் இருக்கிறாங்க, அவங்க வாயில் பாலை ஊற்றுறாங்க, அது வெளியாகுது, ஊற்றுறாங்க வெளியாகுது, உள்ளே இறங்கலை. யாரெல்லாம் இவ்வளோ காலம் எவ்வளோ சல்லிஸாக ஈஸியாக இறங்குச்சு, இதை அந்த தொண்டையில் அது இறங்கும்படியாக ஆக்கி வச்சவன் நீ தானே. லிக்விடை தான் ஊற்றுறாங்க, சாலிடான ஐட்டம் இல்லை. சாலிடுன்னு சொன்னால் சரி, கஷ்டப்பட்டு கடித்து சவிச்சு முழுங்கணுங்கிறது இருக்குது. ஆனால் அல்லாஹ் அதையும் நமக்கு லேசாக்கி வச்சுருக்கிறான். லிக்விடை ஊற்றும் போதே உள்ளே போக மாட்டேங்குது. அப்போ இவ்வளோ காலம் உள்ளே போக வச்சவன் யார்? அதை நம்முடைய வயிற்றுக்குள்ளே செல்ல வச்சவன் யார்? உள்ளே போன பின்னாடி அது என்னென்ன வேலை செய்யணுமோ யாருக்கு தெரியுது? உள்ளே போன பின்னாடி எது என்ன ஆகுதுன்னு. கிடைக்கிறதே எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சாப்பிட்றோம், அல்லாஹ் சாப்பிடும்படியாக வச்சுருக்கிறான். ஹலாலான ரிஸ்கை எதை அல்லாஹ் ஹலாலாக்கி வச்சானோ அதை சாப்பிடும்படியாக ஆக்கி வச்சிருக்கிறான். நாம் தமீஸ் செஞ்சு பார்க்கறதில்ல. நுட்பமான விஷயங்களை கூட இது ஹலாலா ஹராமான்னு யோசித்து பார்த்து தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நிலை நமக்கு இன்னும் வரலை, ஷரியத்தில் நம்ம இன்னும் காமில ஆகலை. அசலில் பார்க்க போனால் ஒவ்வொரு ரிஸ்க்கும் அல்லாஹ் பிச்சை கொடுக்கறது தான். ஆனால் அது ஹலாலா ஹராமா என்று பார்த்து சாப்பிடும்போது அந்த உணவை உள்ளே செலுத்த வைக்கிறான் அல்லாஹ். அதுக்கு பின்னாடி அதிலேருந்து என்ன குவத்தை வெளியாக்கணுமோ அதை குவத்தை வெளியாக்குறான். ரத்தமாக சில விஷயங்கள் பிரியுது, கழிவாக சில விஷயங்களை அல்லாஹ் வெளியாக்குறான். ஒரு ட்ராப்பு வரலன்னா எவ்வளோ சிரமப்படுறாங்க. அல்லாஹு தாலா நமக்கு ஒவ்வொரு நாளும் உள்ளே போகிறோம், ஆனால் வாஷ்ரூம் போயிட்டு சாதாரணமாக வெளியே வந்துடுறோம். சர்க்கார் நாயகம் அதையும் சொல்லி காட்டினாங்க, நான் எப்போல்லாம் வாஷ்ரூம் போகிறனோ அப்போல்லாம் அல்லாஹ் கிட்ட சொல்கிறேன், யா அல்லாஹ் இது அசூசியான இடம், இந்த இடத்துல நான் உள்ளே போகும்போது நீ கூட இருக்க வேண்டாம் அல்லாஹ், நான் உள்ளே போயிட்டு என் காரியத்தை முடிச்சுட்டு நான் வெளியே வந்து உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் அல்லாஹ் என்கிட்ட சொல்கிறான், ஃபைசிஷாவே நான் வெளியே நின்றுட்டான், நீங்கள் தனியாக உள்ளே போய் என்ன செய்வீங்கன்னு கேட்குறான் என்கிட்ட. அப்போ சர்க்கார் எல்லா நேரங்களிலும் அல்லாஹோடு சேர்ந்து தான் இருக்கிறாங்க, அல்லாஹுடன் இணைந்து தான் வாழ்ந்தார்கள். அல்லாஹுவை கூட வச்சு வாழ்கிறது எப்படின்னு வாழ்ந்து காட்டினார்கள். நம்மளை வெறும் தாலிமாத்தை கொடுத்து நம்மளை விட்டுறல. உண்மையில் சொல்லப்போனால் எஜமான் அந்த நேரத்தில் தாலீம் செய்யும்போது எத்தனை விஷயம் நமக்கு விளங்கலை, ஒன்றுமே புரியல. ஆனால் புரியாமல் உட்கார்ந்திருந்த நம்முடைய உள்ளங்களை சர்க்கார் நாயகம் ஒரு முறை சொன்னாங்க, அவங்க தவஜு நகல்ற மாதிரி இங்கே திரும்பும்போது சர்க்கார் சொன்னாங்க, நான் உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கே பார்க்குறீங்க, உங்கள் உள்ளத்துக்கு நான் ஊட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க சர்க்கார். அது இப்போ நீங்கள் கேட்டு வச்சுக்கங்கம்மா, உங்களுக்கு தேவையான நேரத்தில் அல்லாஹ் அதை வெளியாக்குவான்னு சொன்னாங்க. அப்படி ஊட்டி கொடுத்தார்கள்.
எல்லா விஷயத்தையும் ஷேகநாயகம் நமக்கு பிச்சை கொடுத்தார்கள். அல்லாஹ் எப்படி கூட இருந்து தேவையை பூர்த்தி செய்கிறான். இந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் லா இலாஹ இல்லல்லா சொல்லக்கூடிய ஜத்திது ஈமானக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா என்று சொல்வதை கொண்டு உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்து கொண்டே இருங்கள். தாலவு நுஜத்திது லா இலாஹ இல்லல்லான்னு சஹாபாக்கள் அடிக்கடி சொல்லுவாங்கன்னு ஹதீஸில் பார்க்குறோம். வாங்க நம்ம நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்வதை கொண்டு. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏன் லா இலாஹ இல்லல்லா சொல்கிறாங்க? எங்கெல்லாம் சிருஷ்டிகள் காணப்படுதோ அந்த சிருஷ்டிகளை பார்த்து அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பார்த்து ரசிக்க ஆரம்பித்து விட்டார்கள்னு சொன்னால், அவங்க தஹாரத்துக்காக தன்னுடைய ட்ரெஸ்ஸை உயர்த்தும் போது கூட பயப்படுவாங்களாம். எல்லா இடத்துலையும் அல்லாஹ் இருக்கிறானே அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி இந்த இடத்துல போய் நான் என்னுடைய சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று பயந்தார்கள். அதனால் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான். எந்த ஆயத்தை? ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, அதாவது நீங்கள் உங்கள் ஆடையை நீங்கள் மூடி இருக்கும்போதும் உங்கள் சத்தரை எனக்கு மறைவாக இல்லை, உங்கள் மனைவியோடு நீங்கள் தனிச்சிருக்கும் போதும் உங்களுடைய சத்தரை எனக்கு மறைவாக இல்லை, அதனால் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள்னு அல்லாஹ்வே அனுமதி கொடுக்குற அளவுக்கு சஹாபாக்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ்வை கூட வச்சு பார்த்தாங்க. அந்த நிலையையும் நமக்கு ஷேக் நாயகம் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் எப்படிலாம் நம்ம கூட இருந்து தேவையை பூர்த்தி செய்கிறான். இந்த தாலிமாத்தில் நாம் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம். ஷேக் நாயகம் நமக்கு பிச்சை கொடுத்த தாலிமாத் இருக்குது. ஷாஃபி ஹனஃபி பள்ளி 7:45 7:45 ஜி 7 நிமிஷம். நம்முடைய தாலீம்லேயே லா இலாஹ இல்லாவுடைய பாடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், லா இலாஹ இல்லாவுக்கு விளக்கம் சொல்லும்போதே அதிலே எழுதியிருப்பாங்க, தான் தேவையற்ற இருந்து சகல கோடி சிருஷ்டிகளின் சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். ஆனால் சிருஷ்டிகள் தேவையுடையதாக இருக்குது. அந்த சிருஷ்டிகளை சமாதானப்படுத்துறதுக்கு அதுகளை தனது கட்டுறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் செய்கிறோம். ஆனால் யாரும் திருப்தி ஆக மாட்டார்கள். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. அல்லாஹு ரசூலுஹோ அஹக்கு அன் யுர்து, அல்லாஹும் ரசூலும் தான் நீங்கள் திருப்திப்படுத்துவதற்கு மிகவும் தகுதியானவர்கள்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ரொம்ப சீக்கிரம் திருப்தி ஆகுபவர்களும் அல்லாஹ் ரசூல் தாமான்னாங்க சர்க்கார் தாயத்தை ஓதி காட்டும்போது. அல்லாஹும் ரசூலும் தான் நீங்கள் திருப்திப்படுத்துவதற்கு தகுதியானவர்கள், ஆனால் ரொம்ப சீக்கிரம் திருப்தி ஆகுபவர்களும் அல்லாஹும் ரசூலும் தான் சொல்லி காட்டினாங்க சர்க்கார்.
ஏன்னா ஒரு 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 ஈயினுடைய தலையளவுக்கு ஒரு மனிதன் கண்ணை கசக்கிட்டா அல்லாஹ் அந்த அடியானை அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிச்சிடான்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம் எவ்வளோ அல்லாஹ்வை மறந்திருந்தாலும் அதையெல்லாம் அல்லாஹ் மாதிரி நம்முடைய பாவங்களை பார்த்து நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்கள் அல்லாஹ் ரசூல் ஷேഖை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. ஷேഖனாக நம்முடைய எவ்வளோ பாவங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து தான் நம்மளை வாங்க கண்ணுன்னு கூப்பிட்டாங்க. யாரையாவது நாம் கூப்பிட்டுருவோமா? அந்த மாதிரி ஒருத்தருடைய ஒரு குறை தெரிஞ்சிட்டா அதை மற்றவர்கள் சொல்லாத வரைக்கும் நமக்கு அமைதி வரதில்லை. ஆனால் ஹதீஸில் என்ன இருக்குது? எது வரைக்கும் மற்றவர்கள் குறையை யார் மறைப்பார்களோ அவர்களுடைய குறையை அல்லாஹ் மறைக்கிறான். யார் மற்றவர்கள் குறையை பலீதுபடுத்துவார்களோ மற்றவர்களுடைய குறையை சொல்லி காட்டுவார்களோ அவர்களில் அந்த குறை ஏற்படாதவரே அவர்களுக்கு மரணம் வராதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். ஆனால் நம்ம சலீசா எல்லாரையும் பற்றி பேசுகிறோம். ஆனால் அல்லாஹ் ரசூல் எப்படிப்பட்டவர்கள்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட நம் மீது பொருந்தி கொள்ளுகிறார்கள். என் அடியான் ஒரு ஹதீஸில் வருது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு அடியான் பாவம் செஞ்சு அல்லாஹ் விட்டு தூரம் ஆயிட்டான்னு சொன்னால் அந்த அடியான் திரும்ப தௌபா செஞ்சு அல்லாஹ் அளவில் மீளக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். காணாமல் போன ஒரு ஒட்டகையை தேடி அலைந்தவன் கடைசியில் ரொம்ப நேரம் கழித்து அந்த ஒட்டகை கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷம் அடைவானோ அதை விட அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான்னு சொல்லி காட்டினாங்க. ரொம்ப சீக்கிரம் அல்லாஹும் ரசூலும் சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க. ஆனால் நாம் மற்றவர்களை சமாதானப்படுத்துறதுலாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த பைத்தில் கூட கலிமிசா சர்க்கார் சொல்லுவாங்க, நீ யாரையெல்லாம் காணாமல் போன ஒட்டகைய ஜி ஒரு மனிதன் சஃபரில் போகிறான், ஜி அவனுக்கு தேவையான எல்லா உணவு வஸ்துக்களும் அதில் தான் இருக்கு. ஜி சஃபரில் ஒரு இடத்துல கண்ணா இருந்து தூங்கிட்டான். அந்த அவனுக்கு தேவையான அந்த வஸ்துக்களுடன் உணவு பொருட்களுடன் இருக்கக்கூடிய அந்த ஒட்டகை அந்த நிலையில் காணப்பட்டான். அல்லாஹ் பிடிச்சி பார்க்குறான், கண் விழிச்சு பார்க்குறான், ஒட்டகை காணும். நீண்ட நேரம் ஆகியும் அவன் நீ நம்ம பட்னியாக தான் சாவ போகிறோம், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்து மனம் முடைஞ்சி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒட்டகை திரும்ப கிடைக்கும். இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னாங்க சர்க்கார். ஜி கிடைச்சிட்டு அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான். மொத்த தவிர வேறு வழி இல்லைங்கிற அளவுக்கு முடிவுக்கு வந்துட்டான். ஒன்றும் இல்லை, எல்லாமே அதில் இருக்கு போச்சு. இதை விட அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ஜி நாம் தௌபா செய்கிறதுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து எந்த உயர்வும் ஏற்பட போவதில்லை. இப்போ நாம் ஏதாவது தவறு செஞ்சால் அல்லாஹ் விட்டு தூரம் ஆகிட்டா என்னில் ஒரு ஆள் குறைஞ்சி போயிட்டானே நல்லா வருத்தப்பட போகிறானா? கிடையாது. அப்படி இருக்கும்போது தேவையற்ற அல்லாஹ் நாம் தௌபா செஞ்சு மீளும் போது அவ்வளோ சந்தோஷப்படுறான்னு சொன்னால் எவ்வளோ அல்லாஹ் நேசிக்கிறான் நம்மளை. ஜி ஆள் போயிட்டு அல்லா வருத்தப்பட போகிறான் அப்படி சொல்றது தெரியும். ஜி அதனால அவனுக்கு நஷ்டமே. ஜி நஷ்டம். அப்ப திரும்ப அந்த அடிமை தௌபா செஞ்சு தன் பக்கம் வீழணும் என்று அல்லாஹ் தஆலா பலவாய் நாம போறது சரியில்லைன்னு அவனுக்கு உணர்த்துறான் அல்லாஹ் தஆலா. நம்ம அப்படி தவறான வழியில இருக்கோங்கிறது அவனுக்கு நினைவு அல்லாஹ். திரும்ப நம்ம தௌபா செய்யணுங்கிற வாய்ப்புகள் அவனுக்கு உண்டாக்குறது, நினைவுகள் எல்லாம் உண்டாக்குறாங்க. அதனால அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னு சொன்னா வருத்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பாதிப்பு அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பு இல்லை, நமக்கு பாதிப்பு. ஆனா அல்லாஹ் தஆலா விட்டுடுறான அடிமையான விடல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ், உன்னுடைய முகர்ரபீன்கள் உனக்கு நெருங்கியவர்கள் உன்னை அழைச்சா, உனக்கு நெருக்கமான உன் அடியார்கள் உன்னை அழைச்சா நீ என்ன செய்வேன்னு கேட்டா, லப்பைக்குன்னு சொல்லுங்க. லப்பைக் சொல்லுவோம். சரி, பாவியான அடியார்கள் உன்னை அழைச்சா நீ என்ன சொல்லுவ, என்ன செய்வேன்னு கேட்டாங்க. லப்பைக் லப்பைக் லப்பைக்குன்னு சொல்லுவேன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நல்லடியார்கள் அழைக்கும் போது ஒரு முறை நீ லப்பைக்குன்னு சொல்லுவேன், அடிமையா ஹாஜரா இருக்குன்னு சொல்றேங்கிற. அவர்களுக்கு அந்த ஒரு தடவை சொல்ற, பாவியான அடியார்கள் அழைக்கும் போது 3 தடவை சொல்றேங்கிறிய ரப்பே, அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்களாம்.
அதுக்கு அல்லாஹ் சொன்னா, மூசா நல்லடியார்கள் அமல் பே நாச என்னை அழைக்கும் போது அவங்க கொஞ்சம் அமல் மேல ஒரு ஆதரவு வச்சுக்கிறாங்க, ஆதரவு வச்சு அழைக்கிறாங்க. நம்ம விளங்கி அல்லாஹ் அழைக்கிறோங்கிற உணர்வோட அழைக்கிறாங்கல்லம்மா, அது ஒரு அமல் தானே, நல்ல அமல். பாவியான அடிமை என் ரஹமத்துல ஆதரவு வச்சு வேற நிர்கதியான நிலையில அவன் என் ரஹமத்தை ஆதரவு வச்சு கூப்பிடுறான். அதனால நான் 3 தடவை லப்பைக்கு சொல்றேன். அப்போ மூலா சொன்ன கருத்து அல்லாவுக்கு எந்த, அதனால அல்லாஹ் வந்து வருத்தப்படுறது இல்லைங்கிறது பொருத்தம். அடியார்களை படைச்சு அல்லாஹ் வந்தாங்க. அவனுடைய ஹிதாயத்துக்கு அவனுடைய கொஞ்சம் நஞ்சமா அல்லாஹ் வழிவகை செஞ்சிருக்கான். எத்தனை நபிமார்கள், எவ்வளவு அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் செஞ்சிருக்காங்க. கியாம நாள் வரையும் அந்த நபியுடைய வாரிசு, உண்மையான வாரிசுகள் ஆகிய அவுலியாக்கள் அல்லாஹ் வந்தாங்க. இந்த சமுதாயத்தில் நசீபாய்க்கு அல்லாஹ் வந்தாங்க. தன் பக்கம் எடுக்கிறான் அல்லாஹ். சும்மா இருக்காங்க. அதனாலதான் பாவியான அடியான பார்க்கும் போது நீ ஏளன பார்வையில பார்க்காதேன்னு ஏன் சொல்றான்? அல்லாஹ் அவனை அப்படி பார்க்கல. பாவியான அடியான ஏளனமான பார்வையில அலட்சிய பார்வையில அதாவே பார்க்கல. அவன் எப்படி பார்க்கறான்? இப்போ திரும்ப அவன் தௌபா செய்ய மாட்டானா? ஆனா சைத்தானுக்கு கூட அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தானா? மலூன்னு லானத் செய்யப்பட்ட உடனே ரப்பின்னு அல்லாஹ் அழைச்சான, அவன் தான் அழைச்சான். அல்லாஹ் ரப்பின்னு கூப்பிட்டோன்னே ரப்பி எவர்ஃபிர்லின்னு சொல்லியிருந்தா அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். ரப்பி அன்திர்னி இலா யௌமி யுபஅஸ். அதை கேட்டு வாங்கிக்கிட்டான். ஞாபகம் நாள் ஒன்றுக்கு ஹயாத்தை கொடு, யாரின் காரணமாக நான் லானத்து செய்யப்பட்டனோ அந்த சந்ததிகளை உன்னை நெருங்க விடாத கெடுக்கும். அதுக்கு ஹயாத்து கேட்டான். ரப்பீன் கும்பிடும் போதுமா சரி. மூசா அலிஸ்னா தூர்சினா மலைக்கு போறாங்க. மராடி வாரத்தில் சைத்தான் இருந்தான். இது எஜமான் சொன்ன வார்த்தை. மூசா நீங்க எங்க போறீங்கன்னு அல்லாட்ட போறேன், பேச போறேன். நான் ஒரு செய்தி ஒன்று உங்களுக்கு சொல்றேன், நீங்க அல்லாட்ட போய் எத்தி வைங்க, கேட்டு பதில் சொல்லு. என்ன சொல்லு? எனக்கு மன்னிப்பு இருக்கான்னு கேட்டுவாங்க அல்லாஹ் கிட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தோஷம் தாங்கல. இவன் தௌபா செஞ்சு திருந்திட்டா உலகமே ஆபாதா இருக்குமே, கட்டாயம் கேட்கறேன்ட்டாங்க. ஒரு காயத்துல சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் நீ போல அப்படி இந்த அளவு நபியை சொல்லாத இருந்துக்க மாட்டாங்க. சொன்னாங்க பயான் செய்ய சொன்னாரு விவாயத்தில், அது எந்த அளவுக்கு. அதனால அல்லாஹ் அவரை மறந்து போச்சு. போனாங்க, அல்லாட பேசினாங்க, வந்துட்டாங்க. வந்தாங்க அல்லாவை கூப்பிட்டு, மூசா ஒரு அமானிதத்தை ஒப்படைக்காத போறீங்க என்ன? ஆமா ரப்பேன்னு அப்பதான் யாபம் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி கேட்டான், சைத்தான் கேட்டான். அப்போ அல்லாஹ் சொன்னானா, அவனை இன்னைக்கும் நான் மன்னிக்க காத்துக்கிட்டேன். எந்த ஆதமுக்கு சஜிதா செய்யலேன்னு லானத்து செய்யப்பட்டானோ அந்த ஆதமுடைய கபருக்கு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதம் சலாமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்க கபருக்கு சஜிதா செய்ய சொன்னா அவனை நான் மன்னிச்சிருவேன்ட்டான். இல்லம்மா, அவனை கூட தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தினான்னு தெரியுது பாருங்க. அவனும் திருந்தணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்னு தெரியுது. அவனுடைய எத்திதால என்ன இருக்கு, அது நடக்குது. என்ன சரி, வந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், கரெக்டா நின்றாங்க. கேட்டீங்களா மூசா அலைஹிஸ்ஸலாம்? கேட்டாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் சொன்னாப்பா. அப்போ அவன் சொன்னானா, மலைக்கு போய் ரப்பி அரினி அந்தூர் இலைக்க கேட்டீங்க. அல்லாஹ் உன்னை எனக்கு காட்டுனா உன்னை பார்க்கணும். அல்லாஹ் மலையை பாருன்னா மலையை பார்த்துட்டு கொள்கையை மாற்றி மலையை பார்த்துட்டு வந்தீங்க புதுசா. டக்குன்னு மாறிட்டீங்கள. அவனை பார்க்க போனீங்க, மலையை பார்த்துட்டு வந்தீங்க.
அந்த மாதிரி நான் மாறுற ஆளான்னு கேட்டேன் நான். அல்லாஹ். நான் வச்சது தான். அவர் ஹயாத்தில் அவருக்கு செஞ்சா அவர் கபருக்கா செய்ய வேண்டாம். இது சர்க்கார் சொல்லி இது இப்லீஸ் வைராக்கியம்னு சொல்லிடுவாங்க. சில பேர் பள்ளியாசத்துக்கு வருவேன்னா பார்த்து இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. நல்லா பாதுகாப்பு. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பாவியான அடிமை கூப்பிடும்போது 3 தடவை நான் லப்பைக்குன்னு சொல்வேன். எந்த அடிப்படையில் சொல்ற ரப்பேன்னு கேட்டா அவன் என் ரஹமத்தை ஆதரவு வச்சு அதனால தான் அப்படி சொல்றேன். அல்லாவுக்கு நஷ்டம் பாதிப்பு நான் ஆயத்தது பலையின் கஃபர் கால மூசா இன் தக்ஃபுரு வமன் ஃபில் அர்தி ஜமீஆ. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் உம்மத்துக்கு சொன்னதை அல்லாஹ் தன் நபிக்கு எடுத்து சொல்றான். இன் தக்ஃபுரு வமன் ஃபில் அர்தி ஜமீஆ ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் ஹமீத். கனியுன் ஹமீதுன்னு சொல்றானே தவிர அல்லாஹ் தஆலா உன்னை காட்டி விட்டுருவோம் அல்லாஹ் அப்படி சொல்லல. கனி है वो, किसी का मोहताज नहीं आता. நீ புகழ்றதுனால அவன் அந்தஸ்து உயர போறதில்லை. புகழக்கூடியவன் நல்லா நீ பதுநசீபா போயிடாதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. गलत है तो मेरी इस्लाह करो. पैसा ने पैसी हमारा क्या है. இப்போ அடியார்கள் விஷயத்தில் அல்லாஹு தாலா அவ்வளோ நம்மளை எதிர்பார்க்குறான். நாம் அவன் அளவில் முஹத்தாஜ் ஆகணும், அவன்கிட்ட தேவையாகணும், அவன்கிட்ட அழுகணும், அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி வாழ்கிறவன் கேட்பான்னு எதிர்பார்க்க. அதனால தான் வாய்ப்புகளை ஏற்படுத்த ஹல்மின் முஸ்தஃபிரின் இஸ்திக்பார் செய்கிறவங்க யார் இருக்கா, ஹல்மின் தாயிமின் தௌபா செய்கிறவங்க யார் இருக்கா, வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். அடுத்தடுத்து நாட்களை ஏற்படுத்த எல்லாம் அவசரம். ஒவ்வொரு நாளும் முதல் வாழ்த்து எல்லாம் அரசு வக்த சஹருடைய வக்து முதல் வாழ்த்து எல்லாம் முன்னோக்கி அடியார்களை பார்த்து பேசணும். मौका देते अल्लाह छोड़ते नहीं है, आखिर तक छोड़ते नहीं. அல்லாஹ் வாய்ப்புகள் கொடுத்து அல்லாஹ் கிட்ட நாம திரும்பி வரணும்னு அல்லாஹ் ஆசைப்படுறோம். மனசுல வருதுமா ஜி பையத்து வாங்கிட்டு தாலீம் பக்கம் சிந்தனையே இல்லாம மறதியிலேயே போயிட்டு இருக்க வாழ்க்கை அப்படின்னு கவலை கல்புல வருது, நிறைய வருது. ஜி கொஞ்சம் வரல. ஜி நாம தண்ணி போட்டுக்கிட்டே இருக்கோம். சரி இனிமேல் நாளையிலேருந்து மாற்றிக்கணும், நாளடையிலேருந்து மாற்றிக்கணும், இனிமேல் வயலாக்கி வச்சுக்கணும் சொல்கிறோம். திருப்பி அதில் வந்து அதில் இஸ்திகாமத்துக்கணும். அன்னதாமத்து உருவத்தோப்பா ஒரு அடிமை இப்படி எல்லாம் எஜமானுடைய கை பிடிச்சி ஆயுள் போயிட்டே இருக்கிறப்ப ஞாபகத்தில் லயிச்சு சுற்றி இருக்கிறது வீட்டில் இருக்கிறீங்க. இந்த துனியா விஷயங்கள் எப்படியும் மறக்கடிச்சுட்டு கல்வ துனியா பக்கம் திருப்பி அல்லா நீ மன்னிச்சுக்கன்னு கேட்ட அல்லாஹ் தாலா மொத்த மறதிக்கு கஃபாரா வைக்கணும். ஏன்னா நம்முடைய ரொம்ப விலகினத்தை அல்லாஹ் எனக்கு பார்க்கல हमारे साथ बिल्कुल इंसान ضعيف. अब भी याद करो நினைச்ச உடனே அழுதான் ஒரு மனுஷன் ஒரு முறியுது. என்ன கரிமாவோட விளக்கங்களை படிச்சிருக்கிறோமே அந்த நேரங்கள் அந்த ஞாபகம் வரமாட்டேங்குது அப்படின்னு நதாமது கை செய்து இருக்கு பாருங்க. அதே நம்முடைய அந்த மறதிக்கு கஃபாரா வரும். அரஹமுர் ராஹிம் சின்ன சாக்கு போக்கு தேர்ந்து அல்லாவுடைய ரஹமத்து மாதிரி பகானாட்டு விட்டுட்டார். அல்லாஹ் அவ்வளோ அரஹமுர் ராஹிமீனாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய பாவங்களை பார்த்தும் அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறான். சர்க்கார் அடிக்கடி ஒரு பைத்து சொல்லுவாங்க, ஹத்தா பர் ஹத்தா ஹுயி முஜ்சே அத்தா ஹத்தா பர் அத்தா கியா தும்னேன்னு சொல்லுவாங்க. என்னில் பாவங்களுக்கு மேலே பாவங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு அல்லாஹ், என் பாவங்களை பார்த்தும் நீ பிச்சை கொடுத்துக்கிட்டே இருந்த அல்லான்னு சொல்லி காட்டுவாங்க. அழுது ஜி இந்த பாவியான அடியான அல்லாஹ் வெறுக்கலேங்கிறதுக்கு தலீல்
பாவியான நிலையிலேயே அவனுக்கு ஞாபகத்துகள் எல்லாம் கொடுத்துட்டு தன்னுடைய பேருபகாரங்கள் எல்லாம் நிறுத்திட்டான். பாகிஷான பாவம் செய்யறான். சர்க்கார் சொன்னாங்க பூவத்தை சல்பு செஞ்சுதான் எது என்ன ஆகண்டாங்க. எல்லாம் செயலை வெறுக்கிறான், பாவத்தை எல்லாம் வெறுக்கிறான், நன்மையை எல்லாம் நேசிக்கிறான், நற்கரை தீமையை எல்லாம் வெறுக்கிறான். அந்த தாலீம் நம்ம படிச்சு मगर अल्लाह इतना रहम करते कि अल्लाह ताला कुव्वत से सल्ब नहीं करते, फिर तौबा का मौका देते अल्लाह. எதிர்பார்க்க வானம் கேட்குதான் இடிஞ்சு உருவிட்ட மாட்டேன், அல்லாஹ் பூமி கேட்குதான் நான் குழந்தை அவனை மொழி எடுத்து பாருங்க. கடல்ல பீச்சில் சர்க்கார் நடந்து போயிட்டு இருக்கும்போது அலைகள் அடிச்சு இந்த கால் கிட்ட வரும்போது சர்க்கார் அந்த காலில் பட்ட அந்த மண்ணு கலந்து செப்பல்ல காலு கொஞ்சம் கட்டும், சொரசொரம் வலிக்கும். அதனால சர்க்கார் சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் ஒதுக்கினாங்க. அல்ல 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 ஒதுக்கினாங்க சர்க்கார். அந்த போயிட்டு அவங்களுக்கு உற்சாகிகள் இருந்தாங்க, நானும் இருந்தேன் அந்த பக்கம். இந்த அலைகள் வருதம்மா இதோட ரகசியம் தெரியுமான்னு கேட்டாங்க. மௌனமா எதிரி சஜரெலாம் இருந்தாங்க, யார் யாரோ இருந்தாங்க, நானும் இருந்த முடியும். அப்போ சர்க்கார் சொன்னாங்க, உன்னுடைய வானத்துக்கு கீழே உன்னுடைய பூமிக்கு மேலே உன்னுடைய ஞாபகத்துகளை முன்னிட்டு உனக்கு மாறு செய்யறவனை நான் கவனிக்கட்டுமான்னு உள்ள வருதுமா. அல்லாஹ் வந்தாரா நானாச்சு அடிமையாச்சு, ஒரு நேரம் வரல ஒரு நேரம் யாரோ கூண்டு கொடுக்குமா, நான் அவனை என் அகபத்தை கொண்டு அவனை அணைச்சிக்குவேன். நீ அவசரப்படாதுன்னு அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கான். நான் உத்தரவு போடும்போது நீ பாஞ்சா போதுன்னு சொல்லி வச்சிருக்கான். மாண்டாங்க சர்க்கார். சுனாமி வந்த உடனே தான் எனக்கு அந்த சர்க்கார் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. பல்லாடு உத்தரவு வருது. அப்ப அல்லாஹ் தாலா அடிமைய அலட்சியமா சொல்றது. அல்லாஹ் தாலா நம் மீது இரக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறான். அதனால் நமக்கு பிச்சை கொடுக்குறதோட நம் மீது ஒரு பிரத்யேகமான ஒரு நியாமத்து என்னன்னு சொன்னால், எல்லாருக்கும் அல்லாஹ் நியாமத்துக்களை கொடுக்குறான். சாப்பாடு, தண்ணி, உணவு என்னென்னலாம் இருக்கோ எல்லா நியாமத்துக்கும் அல்லாஹ் கொடுத்து தான் இருக்கிறான். நமக்கு ஒரு நியாமத்தை சேர்த்து என்ன கொடுக்குறான், இதெல்லாம் கொடுத்தது அல்லாஹ் தான், இல்மை சேர்த்து கொடுத்துருக்குறான். நம்ம பார்க்க தவறினாலும் கொடுத்தது அல்லாஹ் தான். சில நேரம் இல்லை, சில நேரம் நம்ம உணர தானே செய்கிறோம். அல்லாஹ் இதெல்லாம் பிச்சை கொடுத்தது நீ தான், இதெல்லாம் நீ தான் எங்களுக்கு பிச்சை கொடுத்துருக்கு. நாம் ஒரு நம்மளால் முடியாத நேரத்தில் சர்க்கார் சொல்லுவாங்க, ஆகாத பட்சத்துக்கு அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அதிசயமாக ஏதாவது நடந்துட்டா அது அல்லாஹ் தான்ப்பா அப்படி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வினாடி ஒன்றை நிற்க வச்சு, உட்கார வச்சு, படுக்க வச்சு, தூங்க வச்சு, சாப்பிட வச்சு, பேச வச்சு, எல்லாரையும் உனக்கு இணக்கமாக ஆக்கி வச்சது யார்? நம்மளை யார் கொடுத்து நம்மள்கிட்ட பேசுகிறாங்களே, அல்லாஹ் ஒரு சத்தர் திரையை வச்சிருக்கிறான். நம்முடைய அசல் ஹக்கீகத் என்னான்னு யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் சர்க்கார் துவா செய்யும்போது சொல்லுவாங்க, யாரெல்லாம் எங்களுடைய பாவங்கள் தெரிஞ்சால் எங்கள் மனைவி எங்கள்கிட்ட தல்லாக கேட்பாங்கல்ல, எங்கள் பிள்ளைகள் என்ன வெறுத்துருவாங்க, அல்லா எங்கள் பாவங்களை மன்னிச்சிடலான்னு எஜமான தளர்ந்த குரலில் துவா செய்வாங்களே. அல்லாஹ் சத்தர் செய்யலைன்னு சொன்னால், அந்த மறைப்பை ஏற்படுத்தலைன்னு சொன்னால் துவாவிலேயே கேட்பாங்கல்ல, அத்தஹத்தக்கி சத்தர அண்ணா, யாரெல்லாம் உன்னுடைய திரையை, ரஹ்மத்துடைய திரையை நீ கிழிச்சிடாத அல்லா எங்களை விட்டும். அது விலைக்கு போச்சுன்னு சொன்னாமலும் நம்ம ஹக்கீகத் தெரிஞ்சிச்சுன்னா யாருமே நம்மக்கிட்ட நெருங்கவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. இவ்வளோ மோசமான ஆளா, இவனும் பெருசாக தொப்பி தோடியெல்லாம் தாடியெல்லாம் வச்சுருக்கிறானே, இவனும் பெரிய நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தோமே. ஆனால் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து நம்முடைய ஹாலத்தை தெரிஞ்சு செஞ்ச பின்னாடி தான் தெரியணும் கூட கிடையாது. செய்ய முன்னாடியே அல்லாஹ் இல்மி ஷுஹூத் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அடுத்த வினாடி நம்ம சீன் என்ன நமக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்தும் நம்ம மீது ஜி ஜி பஹலே சே பாஹர் ஜி தெரிஞ்சே கொண்டு வந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். என்னென்ன அட்டகாசப்படணும் தெரிஞ்சுதான் கொண்டு வந்திருக்கிறான். நம்ம பாவம் என்னன்னு ஜுஹூர் ஆகாத வரைக்கும் நமக்கே தெரியாது. எல்லா பாவங்களையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருந்து இந்த பாவம் செய்ய போறான்னு தெரிஞ்சும் அல்லாஹ் தாலா நம்ம மீது ரஹம் செஞ்சு நம்மளை விட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறான். அதாவது ஜி ஜி உள்ளங்களில் உள்ள வசாவிஸ்கள் எண்ணங்களையும் அல்லாஹ் தாலா அறியக்கூடியவனாகவே இருக்கிறான். இப்போ அல்லாஹ் ஒவ்வொரு வினாடியும் அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறான். ஒருத்தட்ட முகம் கொடுத்து சந்தோஷமாக பேசுகிறோம், நம்ம உள்ளத்தில் அவரை பற்றி கசடு இருக்குது, அது அவருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியதானே செய்யுது. இன்ன பாலல்லன்னி இஸ்முன்னு சொன்னான் அல்லாஹ் குரானில். உங்களுடைய சில எண்ணங்களும் பாவம் தான், அடுத்தவர்களை பற்றி தவறான எண்ணங்கள் வைப்பது.
மற்றவர்களை பற்றி நல்லெண்ணம் வைப்பது. சர்க்கார் ஒரு சம்பவம் சொல்லி காட்டுவாங்க. சஹாபாக்களில் ஒரு சஹாபியை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் சொர்க்கவாசின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் இல்லாமல் அவங்க என்ன அமல் செய்கிறாங்க, அப்படி சொர்க்கவாசின்னு ஒரு டைட்டில் கிடைக்கிற அளவுக்கு ஒரு பேர் பெற்றவர்களாக இருக்கிறாங்களே, அவங்க என்ன அமல் செஞ்சாங்கன்னு அவங்க பின்னாடியே ஒரு சஹாபி போய் அவங்க வீட்டில் விருந்தாளியாகவே தங்கியிருந்தாங்க. ஹதீஸில் இருக்குது. அப்போது பார்த்தால் அவர்கள் மற்றவர்கள் எல்லாரும் செய்கிற மாதிரியான நார்மலான அமல்கள் தான் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட எதுவும் பிரத்யேகமான அமல் இருக்கிற மாதிரி தெரியல. மற்ற சஹாபாக்கள் செய்யக்கூடிய அதே அமல்கள் ஜிக்ரு ஃபிக்ரு அதிலே தான் இருக்கிறாங்க. நம்மளே அந்த அமல் இருக்குது. இவர்களுக்கு எப்படி அந்த டைட்டில் சொன்னாங்களே, அது போய் ஏதோ ஒரு பிரத்யேகமான அமல் இருக்குது. அவங்கள்ட்டே கடைசியில் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நானும் சாதாரணமான மனிதன் தான், என்னையும் நீங்கள் என்ன அமல் செய்கிறீங்களோ அதான் செய்கிறேன், பிரத்யேகமான அமல் என்ன இருக்குதுன்னு தெரியல. அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அவங்க சொன்னாங்களா, ஆனால் ஒரு அமல் இருக்குது. என்ன? இரவு நான் தூங்க போகும்போது யாரை பற்றியும் எந்த கெட்டெண்ணமும் இல்லாமல் தூங்குகிறேன். காலையில் விழிக்கும் போதும் யாரை பற்றினும், இன்றைக்கி நம்ம தூங்கும் போதும் சரி, காலையில் எழுந்திருக்கும் போதும் சரி, இவன் அப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான், எத்தனை நிஸ்பத்துகளை பற்றி எத்தனை தவறான எண்ணங்கள் இருக்குது. அந்த சஹாபி சொன்னாங்க, இந்த எண்ணங்கள் இல்லாமல் தூங்குகிறேன். அதே மாதிரி காலையில் எழுந்திருக்கும் போது யாரை பற்றி எந்த தவறான எண்ணங்களும் இல்லாமல் நான் விழிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்களா, இதுதான் உங்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கொண்டு பஷாரத் சொல்வதற்கான காரணமாக இருக்குது. உடனே சஹாபாக்கள் அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. உடனே தான் அந்த அமலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யாரை பற்றியும் தவறான எண்ணங்கள். சஹாபாக்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் நம்மளை போன்ற பாவங்கள் செய்கிறவர்கள் அல்ல, அவர்களில் பாவமே நிகழாது. அவர்கள் அவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருகாமை அவர்களுடைய சுகபத்தில் இருக்கணுங்கிறத அவ்வளோ ஆசைப்பட்டார்கள். பெருமானார் முகத்தை பார்த்து வாழ்வது தான் தன்னுடைய வாழ்க்கையினே வாழ்ந்தார்கள். அவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தவர்கள். ஆனால் இருந்தாலும் அந்த சஹாபாக்களும் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் ஒரு மரமாக இருந்திருக்கக்கூடாதா, மக்களுக்கு நிழல் தரக்கூடியவனாக நான் இருந்திருப்பேனே, அல்லாஹ் முன்னிலையில் போய் நான் நிற்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்கன்னு ஹதீஸில் பார்க்குறோம். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையில் சம்பவத்தில் அவங்களுடைய இறுதி காலகட்டத்தில் அவங்க தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டாங்களாம், நான் மக்களுக்கு ஹிதுமத் செய்கிறதுல பெருமானாருடைய காலத்தில் பெருமானாருடைய சொஹபத்திலேயே என்னுடைய நேர காலங்களை கழிச்சிட்டேன். அமீருல் மோமினா ஆன பின்னாடி மக்களுக்கு ஹிதுமத் செய்கிறதுல அதிலேயே என்னுடைய நேர காலங்களை கழிச்சிட்டேன். உங்களுக்கு என்னால் சரியான நேர காலம் கொடுக்க முடியல. உங்களுக்கு நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா, உங்களுக்கு வருத்தப்படுத்தியிருந்தால் நீங்கள் என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி தான் மனைவி மக்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ பிள்ளைகள் சொன்னாங்களா, வாப்பா உங்களை கொண்டு தான் எங்களுக்கு வசீலா, நீங்கள் என்ன எங்களுக்கு இது பண்ணீங்க, நீங்கள் சதாவும் பெருமானார் சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்களுடைய உம்மத்துக்கு சதாவும் ஹிதுமத் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க, அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் வாப்பா. அதுக்கப்புறம் அவங்க மனைவி கிட்ட கேட்டாங்களா, எனக்கு நல்லா தெரியும், நான் எல்லாருக்கும் நேரம் கொடுத்தேனே தவிர உனக்கு கொஞ்சம் கூட என்னால் நேரம் கொடுக்கவும் முடியல, நான் உனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தப்படுற மாதிரியான சூழ்நிலைகளை தான் நான் ஏற்படுத்திட்டேன், என்ன நீங்கள் மன்னிச்சிக்குவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க மனைவி சொன்னாங்களா, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு தாலாவுடைய மனைவியாச்சு, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க ஹதீஸில் இருக்குது. அவங்க சொன்னாங்களா, நான் உங்களை மன்னிக்கிறதாக இருந்தால் நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும், நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பதாக இருந்தால் நான் உங்களை மன்னிச்சிடுறேன், சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். அப்போ சொன்னாங்களா, நாளைக்கு நீங்கள் சொர்க்கத்தில் போவீங்களே, அப்போ இந்த உங்களுடைய மனைவியை மறந்து போக மாட்டேன்னு நீங்கள் எனக்கு வாக்குறுதி கொடுங்க, நான் உங்களை மன்னிச்சிடுறேன்னு சொன்னாங்களா. அல்லாஹ் அக்பர். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, அல்லாஹ் என்னை மன்னித்து சொர்க்கத்தில் அனுப்புவானே ஆனால், அப்போ அவங்களுடைய தவாதுவை பாருங்கள், எவ்வளோ பெரிய மகான், இரவெல்லாம் தன்னை தானே சவுக்கில் அடிச்சுக்கிட்டு யாரெல்லாம் தன்னுடைய அவங்க பாவம்னு சொல்கிறாங்க, அது நமக்கு நன்மையாக கூட இருக்கலாம், அந்த அளவுக்கு உள்ளவர்கள் அதை எழுதி வச்சு தன்னைத்தானே தண்டிச்சுக்க கொள்ளக்கூடியவர்கள். அவங்க சொல்கிறாங்க, ஒரு கால் அல்லாஹ் என்னை மன்னித்து சொர்க்கத்தில் நுழைவிப்பானேயானால் நிச்சயமாக நான் உன்னையும் சேர்த்து சொர்க்கத்தில் கூட்டு போவேன், நான் வாக்கு கொடுக்குறேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொன்னாங்களா. அல்லாஹ் அக்பர். அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்திருக்கு, ஆனால் நாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எத்தனையோ பேரை மன வருத்தங்கள் படுத்துகிறோம், எவ்வளோ பேருடைய உள்ளங்களை நோகடிக்கிறோம், சல்லிசா நோக்கடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். அவங்க வருத்தப்படுறாங்களே, நான் என்ன பண்ண முடியும், அவர் அப்படி செஞ்சார் நான் இப்படி செஞ்சேன் இப்படின்ட்டு போயிடுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய ஹாலத்தை அல்லாஹ் சீர் செய்யணும். அல்லாஹ் கிட்ட நாம் எதுக்கு துவா செய்கிறோமோ இல்லையோ, யாரெல்லாம் மற்றவர்கள் உள்ளங்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யாருடைய எந்த முஸ்லீமுடைய நாவை கொண்டும் கரத்தை கொண்டும் மற்ற முஸ்லீம்கள் சலாமத்து பெறுவார்களோ, நிம்மதி பெறுவார்களோ, அவர்தான் முஸ்லீமுன்னே சொன்னாங்க. இந்த ஹதீஸை வச்சு நான் என்னை வச்சு பார்க்குறேன், நம்ம எத்தனையோ பேரை நம்முடைய நாவாலும் நம்முடைய கரத்தாலும் எத்தனையோ பேரோட உள்ளத்தை வருத்தப்படுத்தியிருக்கிறோம். நம்முடைய இஸ்லாமும் நாகிஸாக தான் இருக்குது.
இஸ்லாம்லேயே காமிலாகாதவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்ம மீது கிருபை செஞ்சுருக்கிறான். ஷேக் நாயகத்துடைய பிச்சையை கொடுத்துருக்கிறான். தௌபா செய்து மீண்டு அல்லாஹ்விடத்தில் திரும்பக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். நல்லடியார்களுடைய சுகபத்தில் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம மீது செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுக்கு சதா காலமும் நன்றி செலுத்தியவர்களாகும். ஷேக் நாயகம் எந்த இல்மு ஞானங்களை நமக்கு பிச்சை கொடுத்தாங்களோ அதில் கொஞ்சம் முயற்சி செஞ்சு அதை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி ஷேகை சந்தோஷப்படுத்தணும். அமல் செஞ்சு அல்லாஹ் அளவில் முன்னேறோமா இல்லையா, நிச்சயமாக ஷேக் நம்ம கையை பிடிச்சிருக்கிறாங்க. மன்சில் தக் அவங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். அது அந்த வாதாவை நம்மக்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நமக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம ஷேக் வாசில ஹக்கா இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக நம்மளையும் உற்ற மாட்டார்கள். சர்க்காருடைய முரீது ஒரு பைத்து படிப்பாங்க. எஜமா சொர்க்கத்தில் போகக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உடைமைகளான ஃபைசி நாயகத்துடைய குலாம்களையும் சேர்த்து கொண்டு போயிடுவாங்கன்னு ஒரு பைத்து படிப்பாங்க. ஃபைசி நாயகத்துடைய உடைமைகளாகிய நம்மளாம் எஜமானுடைய குலாம்கள், அவங்களுடைய உடைமைகள் தானே, அவர்களுடைய உடைமைகளை விட்டுட்டா போயிடுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நிச்சயமாக அல்லா அளவில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனால் ஷேக்குடைய உள்ளத்தை சந்தோஷத்தை வாழ்கிற வாழ்க்கை நாம் வாழணும் இல்லையா? அவங்க உள்ள எதில் சந்தோஷப்படும்? பல நேரங்களில் பார்த்துருக்குறோம். யாராவது பயான் செய்யும்போது லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வை கொண்டு நான் இதை அடைந்து கொண்டேன் அதை அடைந்து கொண்டு வா சுபான் அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த உள்ளம். அப்போ தான் உழைத்த உழைப்பு மக்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். என்னுடைய முயற்சின்னு நினைக்கல சர்க்கார் அல்லாஹ்விடத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுல பாடுபட்டார்கள். அதை நாம் அல்லாஹ் அளவில் முன்னோக்கணும் அல்லாஹ்விடத்தில். ஏன்னா சுன்னே வாலா முன்தசிர் ஹே தூ சுனாதா ஹீ நஹீன்னு படித்தாங்க பைத்து. அதாவது கேட்கக்கூடியவன் சதாவும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். ஹாசிர் நாசிரா இருக்கிறான். ஹாசிர் நாசிரா இருந்தால் அல்லாஹ் கேட்கக்கூடியவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கான். நீ என்ன கேட்பேன்னு சொன்னேன். தூ சுனாதா ஹீ நஹி खुद जो है मुहताज आखिर उससे क्या हो जाएगाன்னு படிக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் தானே தேவையுடையவர்கள், அவங்கள கொண்டு உங்களுக்கு என்ன ஆகிடும்? எதுவரைக்கும் துனியாவில் நமக்கு மற்றவர்களை கொண்டு ஏதாவது பிரயோஜனம் கிடைக்குமோ அது வரைக்கும் மதிப்போம். அதையும் பைத்திலே படிக்கிறாங்க அவங்க. जब तक तुझसे कुछ मिलता रहे जब तक तुझे दुनिया आलम चाहते रहेंगे. எதுவரைக்கும் உன்னை கொண்டு ஏதாவது கிடைக்குமோ அது வரைக்கும் உன்னை நேசிப்பார்கள். இன்கிதாஏ ஃபைஸ் பர் சொப்ஜுதா ஹோ ஜாயேங்கே. எப்போ நீ கொடுக்குறத நிப்பாட்டிடுவியோ அதோடு உன்னை விட்டு நோண்டு போயிடுவாங்க. அப்படி தான் உலகம். யாராக இருந்தாலும் சரி நம்மளை விட்டு நோண்டுருவாங்க. ஆனால் அல்லாஹ் சதாவும் நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கிறான். இங்கேயும் இருக்கிறான், ஹபர்லேயும் இருப்பான், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மஹஷர்லையும் அல்லாஹ் தான் நம்மளை வாழ வச்சுக்கிறான். ஃபைஸ் பர் सब जुदा हो जाएंगे जी நிறுத்துறதுக்கு அர்த்தம் இல்லை ஜி. அந்த மாதிரி அர்த்தம் வைக்கூடாது ஜி. உன்னை கொண்டு கொடுக்குறவன் அல்லா ஜி. நம்ம அல்லா தான் கொடுக்குறான். இன்கித்தாய ஃபைஸ் பர் அந்த நிஸ்பத்தை நிஸ்பத்தா வச்சு அல்லா கொடுக்குறானே அதை அல்லா நிறுத்திட்டான். அல்லாஹ் ஜி ஜி. सब जुदा हो जाएगा जी. இப்போ நீ கொடுக்கறத நிறுத்திடுவி அப்படி சொல்ல சர்க்கார். இன்கிதாய ஃபைஸ் பர் இன்கிதாய ஃபைஸ் जुदा हो जाएगा. किसी इंसान को क्या दे सकता है? आदमी एक बहाना है, खुदा देता है. நம்மளை வச்சு அல்லாஹ் தஆலா கொடுத்து நமக்கு ஒரு கண்ணியம் கொடுக்குறான். அல்லாஹ் அதை அல்லாஹ் நிறுத்தி விட்டா தானா எல்லாம் கட்டிக்குவான். அல்லாஹ் நீ ஒன்ன மதிக்கிறான்னு நினைக்கிற அப்படிங்கிறாங்க சர்க்கார். ஜி. உண்மையே சர்க்கார அல்லாஹ் உணர்த்துறாங்க. நம்ம எங்க கொடுக்க முடியுமாடா? கிருபானாரே அல்லாஹ் காசிம் சுப்ஹானல்லாஹ் கொடுக்குறவன் அல்லாஹ் காசிம் தான். மினல்ல ஜி. சுருடி மூலமாக அல்லா தான் காசிம் நான் பேசுகிறார். அப்போ நாம் நம்மகிட்ட இருக்கு ஸ்டாக்கு அதை எடுத்து கொடுத்துட்டே இருக்கு. அந்த ஸ்டாக் தீர்ந்து போட்டால் உன்னை யார் மதிப்பாங்கிற மாதிரி வர. ஜி ஜி. இன்கிதாய ஃபைஸ் பர் முதல்ல ஆதாமின் பொது ரப்பிங்கன்னா அப்புறம் நம்மளது எது? வீட்டையே எடுத்து வீட்டு வாசலே எழுதி வச்சுட்டாங்க ஆதாமின் பொது ரப்பி. நம்மள ஒரு காரணமாக வச்சு அல்லாஹ் தஆலா மனைவி மக்களுக்கு கொடுக்குறான். அல்லாஹ் கொடுக்கறத நிறுத்திட்டா உன்னை பத்தி மதிக்க மாட்டாங்க அப்படின்னு ஜி. अल्लाह நம்மளை கொண்டு அல்லாஹ் இன்கிதாய ஃபைஸ் பர் ஆலம் ஜுதா ஹோ ஜாயேகா. அல்லாஹ் நம்மளை கொண்டு கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறானே, நமக்கு ஃபஸலை கொடுத்து அல்லாஹுடைய ஃபைஸை கொடுத்து பிச்சையை கொடுத்து அல்லாஹ் கொடுக்க வச்சுக்கிட்டு தோற்றத்தில் உன்னை
தூக்கி சுமந்தது சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ். हाँ குழந்தையா இருக்கும்போது நம்மளை தூக்கி சுமந்தது யார்? அல்லாஹ் खुदाई ने जी बेशक தாயுடைய சூரத்தில் ஒன்று அரவணைச்சது யார்? ஈயற்பு கடிக்க விடாத ஒன்றை ரவுப்பாக கண்டுபிடிச்சு பார்த்தது யார்? तो माँ का माँ पर प्यार होता माँ தாயுடைய सुभान मोहब्बत अल्लाह, खलत सुभान नहीं अल्लाह. होता. அந்த நிஸ்பத்தில் ஹக்கத் தரிசிக்கணும் हाँ, हाँ. போறாங்க சர்க்கார் அப்படி கொண்டு போறாங்கம்மா. तू मिसल गुल है मियाँ तुझ में है रंगोबू யாரு? तू உன்னோட मिसल கமால் எல்லாம் உள்ள வெளியாகுது. நீ ஒரு பூ மாதிரி அந்த வாசனை பூல வாசனை இருக்கு. வாசனை இருக்கிறவன அந்த மலர்ல உள்ள அழகு இருக்கிறவனே மலருக்கு மதிப்பு. அது வாடி பிடிச்சி வாடை பிடிச்சிட்டா தூக்கி போட்டுருவான் மனுஷன். அந்த மாதிரி சொல்லிட்டு சர்க்கார் நீ ஒரு பூ மாதிரி ஒன்றில் பூரா மௌலாவுடைய கமான सुभान अल्लाह, सुभान अल्लाह. जी जी நம்மள இருக்கிற மாதிரியே காட்ட कुल्मी है कुछ भी नहीं. पूरा मौला का है. जी. अल्लाह ही साथ है. जी अल्लाह ही मौजूद बाकी सब बाकी सब अदम का मौला. अदम का कोई कोई वजन वजन. नहीं रहा. अदम का कोई वजन नहीं. நம்மள்ட்ட இது கமாலாத் வெளியாகிற மாதிரியும் அது வந்து அவங்க மதிக்கிற மாதிரியும் அந்த வெளியாகிறது நிறுத்தின உடனே அவங்க நிறுத்துற மாதிரியும் जी நம்மள ஒரு பகானா अल्लाह மரியாதை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் தாலா நம்மை சர்க்காருடைய அந்த பைத்துமா முழுக்க முழுக்க சர்க்கார் பைத்து ரொம்ப சுப்ஹான் விசேஷமான பைத்து. அல்லாஹ் நம்மளை கொடுக்கக்கூடியவர்களாக எஜமா காட்டிக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹ் தாலா நம்மை. அதனால் நம்மளை மக்கள் மதிக்கும்படியாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். எப்போ அல்லாஹ் கொடுக்கறதை நிறுத்திட்டானோ அதுக்கு பின்னாடி சில பேர் பார்க்குறோம் நல்ல வசதி வாய்ப்போடு நல்ல ஒரு இதாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி ஒரு நாள் பாசத்தை அல்லாஹ் போடுறான். ஜி நாம பாசமா இல்லைம்மா பிள்ளைகளை பார்த்துட்டு ஒரு அன்பா பார்க்குறோமே அது மொலாக்கு அத்தாஹ அல்லாஹ் காஃபி பாருங்க தூக்கி சவுத்துல அடிச்சு அல்லாஹ் அல்லாஹ் சாவடிச்சு அல்லாஹ் மனைவியை பார்த்தோன்னே ஒரு முகப்பத்து போடுறான். காவியர்கள் வச்சு கழுத்து அறுத்து இட்லி சட்டியில் தூக்கிட்டு போனான் தலையேன்னு வரலாறு. வெறுப்பு போடுறது அந்த விருப்பத்தை போடுறது வெறுப்பு போடுறது போனான். ஈமான் கொண்ட அடியார்கள் அல்லா இது போன்ற தீய செயல்களை விட்டு பாதுகாப்பு. கல்யாணம் பண்ணிவா எங்கள் ஊரில் 2 பிள்ளை பெற்றிருந்தாங்க. வேற ஒரு பொண்ணோட ஆட்சிக்காகி அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்கு. நம்ம சில்சிலாவில் ஒரு வகையில் சொந்தம் தொடர்புள்ள குடும்பம் தான். அவளுக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்கு. இவனுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்கு. அவளை எடுத்துட்டு ஓடிட்டான். இந்த பிள்ளை வாப்பா எப்போ வரும் வாப்பா எப்போ வரும் கேட்கலாம். அந்த பிள்ளைக்கு தாய் அந்த பிள்ளைக்கு உமா எப்போ வருவான்னு கேட்கலாம். அம்மா எங்க போயிருக்கு எப்போ வரும்? कौन डालते प्यास डाले तो अल्लाह डालते. सब इनको है जो है बोल रहे हमारा कमाल नहीं. अल्लाह बोला खुद मोहब्बत डालते थे. என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியாது. கடைசியில் அந்த அம்மா வந்து வாப்பா மூத்தா போயிட்டாருமா வாப்பா இல்லைன்னு விட்டாங்க. அமைதியாக இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களை விட்டு அப்பாக்கா எங்க அப்பாவுக்கு விட்டுவாங்க. சொல்லும் போது மனசு கஷ்டமா இருக்கு. தேடுது அந்த பிள்ளைங்க தகப்பனோடு இருந்தார்ல உள்ள காணல எப்படி இருக்கும். அந்த முகப்பத்து பரக்கரார் போட்டு விட்டுல இல்லையா? वो अल्लाह है रहम अल्लाह का मखलूक की सिफत नहीं. दिल में अल्लाह था போட்டுக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹ் இடைவிடாது. வெறுப்பும் போட்டா போய் போச்சு. அந்த மாதிரி தாயுடைய நிஸ்பத்தில் ஒன்று அரவணைச்சிருக்காங்க. தகப்பனுடைய நிஸ்பத்தில் ஒன்று தூக்கி எல்லாத்துக்கும் இருக்காங்க. அப்படி போகணுங்கிறாங்க. இப்போ மனைவி மக்களை சம்பாதிக்க போகணுங்கிற எண்ணம் போடுறது யார்? போட்டபடி நாமளா போல இராத அவனும் விபத்து அவனும் போய் அல்லாஹ் வேற ஒரு பெருக்கின காரணத்தான் சர்க்கார் சொல்லிட்டாங்க. துனியாவை விரிவாக்கின காரணம் என்ன? சுருக்கமா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உம்மத்து கொடுத்த மாதிரி உணவு கொடுத்துருக்கலாம் வானத்துல.
ஆனால் அதுலேயும் அந்த ஆளுங்க ஒழுங்காக இல்லை, சிட்டு நட்டு கிடத்தமாக நடந்தாங்க. துனியாவை பொதுவாக விரிவாக அல்ல ஆக்கின காரணம் என்ன? ஒரு கட்டம் இல்லை, ஒரு கட்டத்திலேயாவது என்ன நீ தரிசிக்க மாட்டியா அப்படிங்கிறது அல்லாஹ் அவளாக எதிர்பார்க்குறாங்க, ஆசைப்படுறாங்க. அப்போ அடிமை சதா தன்னுடைய ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கு. பாக்கிக்கு போகும் சர்க்கார் என்ன क्या समझ के आता बच्चेன்னு கேட்டாங்க. ஹை ஸ்கூல் பிள்ளைகள் என்ன விளங்கி வரேன்னு கேட்டாங்க சர்க்கார். அப்போ சர்க்கார் என்ன விளங்கி வரேன்னு கேட்டாங்க. நான் மௌனமாக இருந்த சர்க்கார் என்ன சொல்லி என்ன வலது கால பூமியில் எடுத்து வைக்கும்போது அல்லாஹூ, இடது கால வைக்கும்போது அல்லாஹ், உள்ளம் சொல்லும் கல்பு சொல்லும் அல்லாஹூ, வலது காலம் இடது காலம் வந்து அல்லாஹூ. இந்த மாதிரி நீ வந்தா பூமி உன்னுடைய ஹயாத்துக்கு உனக்கு மகத்துக்கு துவா செய்யட்டாங்க சர்க்கார். ஏன்னா என்னுடைய முதுகில் பல பேர் போனாங்க, உன்னை மறந்து போனாங்க. இப்படி சில அடியார்கள் எத்திலையும் உன்னை ஞாபகம் செய்து போனாங்க. முதுகில் போ அவனை மறுபடியும் இங்கே கொண்டு வரலாம் நடத்தாட்டலான்னு துவா செய்வான். அதை சொன்ன பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்து சர்க்காருடைய மறைவு பிறகு அந்த ஹைஸ்கூல் பிள்ளைகள் உள்ள சொன்னாங்க சர்க்காரு. உண்மையாக அதை கேட்டு வாங்கிக்கிச்சு போல இருக்கு. கடைசி காலம் பள்ளியாசெல்லாம் ஏற்பாடு செஞ்சு கடைசியில் அந்த ஹைஸ்கூல் பிள்ளைகள்லாம் தொழு வச்சு சர்க்காரு. அதனால அல்லாவை மறந்து போகும்போது அல்லாஹ் வருத்தப்படும். எப்படி வருத்தப்படுறான்? வருத்தம் செய்ய வருத்தம் வருதுன்னு சொன்னா அந்த வருத்தம் ரெண்டு வகை இருக்கு. அல்லாவுடைய வருத்தம் எப்படி? திரும்ப அந்த வருத்தத்துடைய மறுமுனை மறு பகுதி என்னன்னா திரும்ப தௌபா செஞ்சு வரமாட்டானா, மீள மாட்டானா, அவன் என்ன பார்க்க மாட்டானா, என்னை இல்லான்னு உணர மாட்டானா என்ற வருத்தம். அப்படி வளர்ந்து வருத்தப்படுறான்டா. நாம வருத்தப்படுற முறை இருக்கு பாருங்க, அது வேற. நம்மளதுன்னு நினைச்சு நாம கொடுத்ததாக நினைச்சு திட்டுப்பிட்டு துரோகம் செய்யறாங்கன்னு வருத்தம் இருக்கா இல்லைங்களா? வித்தியாசம். ஹக்கீகத்து அம்மாரானை உண்மையில் நம்மளது இல்லை, நாம வருத்தப்படுறது வேற. இல்லைமா? இருந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெற்றோர்களுடைய வருத்தத்தில் அல்லாஹ்வுடைய வருத்தம் இருக்கு, பெற்றோருடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் சொல்லி சர்க்கார் சொன்னாங்க. நம்மளை அல்லாஹ் பொருந்திக்கிட்டானா, நம்ம பேர்ல அல்லாஹ் வருத்தப்படுறானான்னு பார்க்கணும்டா நீ பெற்றோர்களை பார்த்து கேட்டாங்க. உன் பெற்றோர்கள் ஒரு மேல ராசியா இருந்தா அல்லாஹ் ராசி, உன் பெற்றோர்கள் ஒரு பேர் வருத்தமா இருந்தா அல்லாஹ் வருத்தமா இருக்கு. முசாரசிலதெல்லாம் சொன்னான்னு மக்கள் ஒரு மனுஷன் என்ன திருப்திப்படுத்தான், எனக்கு எல்லாம் பார்த்து எல்லாம் செய்யலாம், ஆனால் பெற்றோர்களுக்கு அவன் படிக்கிறேன், அவனை நான் பொருந்திக்க மாட்டேன். ஒரு மனிதன் பெற்றோர்களை சந்தோஷப்படுறா எல்லாம் செல்வன் என்னுடைய பாதத்தில் குறைபாடுகள், அவரோட நான் ராந்தியா இருக்கேன், அவனை நான் பொருந்திக்கிற போஸ்டா இருக்கேன், அவனை நான் நேசிக்கிறேன். என்ன காரணம்? இல்லம்மா, பெற்றோர்கள் தனக்கு செய்யலைன்னாலும் தான் ஒத்துக்கிறேங்க, விட்டு கொடுத்துருக்கான். பெற்றோர்களை வருத்தப்படும் போது தான் பொருந்திக்க வருத்தத்தை அந்த கோபத்தை தெரியப்படுத்தான். அப்போ நாம அவங்களை பிரிச்சு வழங்குறோம். அல்லாஹ் தஆலா பிரிச்சு பார்க்கல, பகுங்க காயினாத்தை பிரிச்சு பார்க்கலாம். நாம பிரிச்சு பார்க்கறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வரும். அவையே அவங்கள சேர்க்கிறான். அனிஸ்கூர்லி வழிவாதி செய்ய எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்க பெற்றோர்களும் நன்றி செலுத்துங்க, நான் சேர்த்து கூடவே பக்கத்திலேயே. ஏன் அது பெற்றோர்கள் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை தன்னை விட்டுதாவ அல்லாஹ் பார்க்கலையுமா? தன்னில் தானே அல்லாஹ் பார்க்குறான். அந்த சூரத்தில் தான் தாகிரா இருக்கிறதுன்னு அல்லாஹ் பார்க்குறான். அதனால அந்த சூரத்துக்கு ஒரு மரியாதையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏன் வச்சிருக்கிறான்னு சொன்னா அவன் இருக்கிறாம்மா, நாம இவருன்னு நினைச்சிட்டு பேசுறோம், இவரை தானே அவன் பேசணும்னு நினைச்சிட்டு போறோம். நான் ஏன் அல்லாஹ் ஒரு சகோதர முஸ்லீம் ஒருத்தர் சண்டை போட்டு 3 நாளைக்கு பேசாத போயிட்டா நரகம் போவான். ஹதீஸ்
சர்க்கார் இவ்வளவு பெரிய தண்டனை ஏன் அப்படின்னு சொல்லி சர்க்கார் கேட்கும்போது, நீ யாரு மூஞ்சில முடிக்க மாட்டேன்னு இருக்கிறீங்க, உனக்கு சாத் ஹாய் பண்றேன், அதனால ஓ மூஞ்சில நான் முடிக்கிறது அல்லாஹ் தெளிவான். அந்த வார்த்தை கவனிச்சிருப்பீங்க பயான் சர்க்கார் ஓ மூஞ்சில அல்லாஹ் முடிக்கிறது வச்சுக்கிட்டா நரகம் தீர்ப்பு அல்லாஹ் தன்னோட தாலிம் படித்தோம். முன்னால் நிறைய பேர் சூரத்து இல்மில் இருந்த சூரத் அது இல்மை விட்டு ஹாரிஜாகல, இல்மில் தான் இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் ஹாரிஜாக விட்டு வெளியாட்டு சொன்னாங்க, நக்சு வந்துடும் फिर यहाँ हाईकोर्ट पूछे सरकार वही है, वही तेरी सूरत से जाहिर हुआ, ये मुर्शिद ने गुरु है बताया, कायनात में सूरत अल्लाह ताला कुछ जाहिर आया आओ पड़ी उसकी इत्तिजा को अल्लाह ज़ुहूर में ला रहे அதை வழங்கின பிறகு அவர்கிட்ட போய் கோச்சிக்க முடியுமாங்க? யார் இருக்கிறான்னு அவங்க எப்படி கோச்சிக்க முடியும்? என்ன வெளியாகுதோ அது அவருடைய இத்திதான். அதில் நீங்கள் ராதியாவுங்கன்னு சொல்ல மன்னிச்சிடுங்க. மல்லம் யஃபிர் வலம் யுஃபர், மல்லம் யர்ஹம் வலம் யுர்ஹம். பாரமாக எடுத்துக்கூடாம எதுவுமே மன அழுத்தம்ங்கிறாங்க. உங்கள் சம்பந்தி ஒன்று இருப்பார், பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், விட்டு கொடுத்து மனம் வந்து போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது இர்த்திஜாவை பார்த்து அதை விட்டு மன்னிச்சு போகாமல் நீங்கள் பாரமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாதிப்பு யாருக்கு? நமக்கு தான் பாதிக்கும். மண்டையிலே வைக்கக்கூடாது, கண்குள்ளே வைக்கக்கூடாது. இந்த ஒரு சாமி சொன்னார், அந்த சொர்க்கவாதி சொன்னாங்க, அவர் பார்த்துக்கிட்டு எப்படி எப்படி சொன்னார், சொர்க்கவாசியை பார்க்க இருந்தாலும் இவர்களை பார்த்து அவரை பாருங்க. என்ன அவருக்கு அமல் இருக்கு சொன்னாங்க. யாரை பத்தி எந்த விரோதமோ கல்வரை வச்சுக்கிறது இல்லை. படுக்க போகும் காலையில் எந்திரிச்சாலும் யாரை பத்தி எந்த விரோதமோ கல்வரை வைக்கிறாங்க. கல்வரை பாதுகாத்து வரேன். அதனால நான் சொர்க்கவாதியை பார்க்கணும், அவரை பார்த்துக்கிறேன். நாமளும் அல்லாஹ் ஹிதாயத் செய்யணும், அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். இந்த வம்புலாம் வர காரணம் ஹக்கை விட்டு தூரமாக்கி பிரித்து பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனைகளை வரும். அப்போ தாஹிர் மசூரத்தை செய்யும் சொன்ன பிறகு தாஹிர் மசூரத்தை செய்யும் சொன்னால் பூரா மௌலாவுடைய கமாலாத்தெல்லாம் அவங்க வெளிப்படும் போது அவருடைய இதாப்படியாக செயல்படும். அதில் என்ன செய்யும், நம்ம விட்டு கொடுக்கணும், மன்னிச்சு போகணும். அதான் குரான் ஹதீஸ் பெருமானார்கள் உத்தரவு. அதன்படி வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்யும். காலம் நாட்கள் போய்கிட்டே இருக்கு, வயசு போய்கிட்டே இருக்கு. ஆனால் தாலா சர்க்கார் சொல்லுவாங்க, अब तक फैनीसा के पास जिंदा दिए तो सरकार मुझे काले गलत जाके काले सही आ गया. தவறான விளக்கங்கள் போய் சரியான விளக்கங்கள் வந்துருச்சு. தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ண மாட்டோம். நம்முடைய இருக்கிற மாதிரி ஹக்குடைய நம்முடைய சொல்ல மாட்டோம். காலை கலர் ஜாக்கெட் காலை செய்ய आप चिल्ला दो, तुम மறுபடியும் சில்லா கொடுங்க. ஹாலே கலர் ஜாக்கே ஹாலே செய்ய आ जाएगा. அப்ப நம்மகிட்ட கால் எடுபட்டு போச்சு, ஹால் மாறல. அப்படின்னு மாறினாலும் அது இஸ்திகாமத் இல்லை, இஸ்திம்ரார் இல்லை. நம்மகிட்ட அதுக்கு வந்து என்ன செய்யணும், நீ ஒரு சான் வந்தா நான் ஒரு மனம் வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம இந்த மாதிரி இருக்கிறோங்கிறது நமக்கு உணர்த்த செய்யறாங்க, நாம் உணர்றோம். ஆனா அதை மட்டும் நம்ம திரும்பல, அதுலேயே போய் இருந்து தங்கிடும். மாறணும். மாறுறதுக்கு என்ன நிலைன்னு சொன்னா பீர்பாய் சந்தி அதை இமானுடைய பயானத்துக்கு இஸ்டார் இருக்கிற போட்டு அல்ல பிசாம பாசல் பார்த்துக்கிற செலவாத்து பார்த்துக்கிற கருத்து ஒரு மொழியில் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வரணும், முயற்சியில் கொண்டு வரணும். விஷாந்தா அல்லாஹ் தான் அதுக்கு திரும்ப செய்யலாம். லா ஹவுல
வலா குவத்த இல்லா பில்லா. எந்த ஒரு நன்மையும் நாம் சுயமாக செய்ய முடியாது, எந்த பாவத்தை விட்டு சுயமாக நாம் தவிர்த்து கொள்ள முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு படியை நீங்கள் அல்லாஹ் பேரை போட்டு ஒதுக்க முடியுமா? அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு இடம் நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம தவறான போகிறோம், மறதியில் இருக்கோம், அந்தாவுடைய மறதியில் இருக்கோம், தவறுகள் இருக்கோம், அது உணர செய்யணும். உணர்வு அல்லாஹ் உணர்தான் செய்யணும். இருந்தாலும் அதுலேயே நம்ம தங்கி அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்மாவுடைய கரம் பிடிச்ச எல்லா உயிரும் என்ன மாதிரி நீங்கள் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன், என்ன மாதிரி நீங்கள் விளக்கணும்னு ஆசைப்படுறேன். சர்க்கார் அந்த மாதிரி விளங்கி சர்க்கார் எந்த நிலையில சர்க்காரோட எப்படி இருந்தார்களோ அதே போன்ற நிலையை நம்முடைய தன்னுடைய நிலைகளை மாற்றி அந்த நிலையை உண்டாக்கி உங்களுக்கு மகரிப் நிஷா தானே சொன்னீங்க. இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டுமா மாத்துக்கு போகாத ஒரு கூட்டம் எந்திரிச்சு முடி வெளியில போச்சு. மோலா சொன்ன ஒரு சில வார்த்தைகள் ஏன் கல்பு ஹயாத்தாச்சு. சொன்ன ஒரு சில வார்த்தைகள் ஏன் கல்பு ஹயாத்தாச்சு. நான் பேசின கருத்துக்கள்ல எப்படி இருக்கு உங்களுக்கு நிச்சயம் அல்லா கல்பு ஹயாத்தா. அதனால முதாக்கிராமே பரக்கத்து கல்பு அல்லாஹ் மாபத்து திருமணத்துக்கு மாதிரி மஜ்லிஸ்ல ஏற்படுத்தி பேசுன அல்லாஹ் ஜத்திக்கு ஈமான் லாயிலாஹி இல்லான்னு தஸ்பீஹ் வச்சு முட்டிகிட்டே இருந்தா ஈமான் தஜ்தீத் ஆகாது. பேசு விளங்கி சொன்ன லாயிலாஹி போய்ட்டு